ஹாய் வணக்கம், நான் உங்கள் ஜீசன். இது திருமதி எமடதாமஸ் நினைவுப்படை பாலிகள் 2024 பெருமையுடன் வழங்கும் வண்ணத்து பூச்சிகளின் பாட்காஸ்ட் சேனல்ல தென்மிட்டாய் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம தென்மிட்டாய் நிகழ்ச்சியோட 23rd எபிசோட்ல இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய குழந்தைகள் கதை சொல்ல வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் என்ன ஸ்பெஷல்னா, நம்ம போன வாரம் பார்த்தோம்னா ரயில் தொடர் கதைகள், அதே மாதிரி இந்த வாரம் ஷேர் ஆட்டோ கதைகள். ஷேர் ஆட்டோ கதைகள்னா ஷேர் ஆட்டோ பத்தி கதைகள் இல்ல. போன வாரம் ரயில் தொடர்ல என்ன பண்ணோம், ஒருத்தருக்கு ஆரம்பிச்சு வச்சாங்க, இன்னொருத்தவங்க அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி முடிச்சு வச்சாங்க. அவங்க ஓன் கிரியேஷனா கதை சொன்னாங்க. இதுவும் அப்படிதான், ஷேர் ஆட்டோ கதையும் அப்படிதான். ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணி வைப்பாங்க, இன்னொருத்தவங்க அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி முடிச்சு வைப்பாங்க. அவங்க ஓன் கிரியேஷன்ல இருக்கும். இந்த ஷேர் ஆட்டோவை யார் தெரியுமா ஆன் பண்ண போறாங்க? 9ஆம் வகுப்பு படிக்கும் விஜயலட்சுமி. நம்ம விஜயலட்சுமி தொடர்ந்து அடுத்து யாரெல்லாம் கதை சொல்ல வராங்கன்னு அவங்களே சொல்லுவாங்க. இன்ட்ரோ கொடுத்துட்டு நம்ம ஷேர் ஆட்டோல ஏறுவாங்க. வாங்க நம்மளும் ஷேர் ஆட்டோல ஏறி அவங்க கதையெல்லாம் கேட்கலாமா? இது வண்ணத்து பூச்சிகளின் குழந்தை படைப்பாளிகள் கதை. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விஜயலட்சுமி. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போ நாங்கள் வண்ணத்து பூச்சிகள் கலைக்குழுலேருந்து ஷேர் ஆட்டோ கதைகள் அப்படின்ற இது பற்றி சொல்ல போகிறோம். அப்படின்னு என்னென்னா, இப்போ நாங்கள் வட்டமாக உட்காந்துட்ருக்கோம். அந்த வட்டத்தில் நான் முதல்ல கதை சொல்ல ஆரம்பிக்க போகிறேன். அது இப்போ நான் ஒரு தலைப்பில் கதை சொல்ல போகிறேன். அதை இப்போ நான் வட்டத்தில் இருக்கவங்க யாருன்னா கிட்ட சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்ல போகிற கதை யாருக்குமே தெரியாது. அவங்க எப்படி சொல்ல வராங்களோ அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். சரி, இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். இந்த கதையோட தலைப்பு பேர் காடை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஒரு முல்லை நிலம். இப்போ நிலத்தில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு 5 நிலங்கள் இருக்குது. அதில் காடு சார்ந்த பகுதியும் அப்படின்ற இதில் முல்லை நிலம் உள்ளே வருது. அப்போ வரும்போது முல்லை சூரியன்கிட்ட கேட்குது, எனக்கு காடு சார்ந்த பகுதியும் அப்படின்னு பேர் வச்சுட்டு, இப்போ இப்படி என்னை டெய்லி வெட்டிக்கிட்டே இருக்காங்களே, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சூரியன்கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது சூரியன் சொல்லிச்சு, நீ கவலைப்படாத, அவங்களுக்கு மரம் வெட்டுறதுனால என்ன பாதிப்பு வரும் அப்படின்றத தெரியல. நீ மரம் நிறைய போயிடுச்சுன்னா அவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த கஷ்டம் தெரியும் அப்படின்னு சூரியன் சொல்லிகிட்ருக்கு. அதுக்கப்புறம் முல்லைக்காடு சொல்லிச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவங்க என்னை வெட்டிகிட்டே இருக்காங்க, என்னை நம்பி தானே நிறைய பறவைங்க எல்லாம் கூடு கட்டுறாங்க, என்னை நம்பி தான் நிறைய பூச்சிங்கெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லுது. அப்போ ஒரு மரத்தில் இருக்க கம்பளி பூச்சி என்ன பண்ணுது, என்னை ஏன் இந்த மக்களுக்கு பிடிக்கவே மாட்டுது அப்படின்னு அந்த மரங்கிட்ட கேட்குது. அந்த மரம் சொல்லுது, அவங்களுக்கு நீ பட்டாம்பூச்சி ஆகும்போது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இப்போ நீ இப்போ கம்பளி பூச்சியாக இருக்கும் போது அவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, நீ பட்டாம்பூச்சி ஆனால் தான் அவங்களுக்கு பிடிக்குது. அதே மாதிரி தான் எங்களுக்குமே எந்த ஒரு மரமும் ஒரு வித்தியாசம் இருக்குது, அதுக்கு ஒரு மரத்தை பொறுத்து தான் மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு இன்னொரு மரம் சொல்லிச்சு, ஆமாம் வேப்ப மரம் நான், ஆனால் நான் எவ்வளோ இதுக்கு மருந்தாக இருக்கேன், ஆனால் என்னை சாப்பிட சொன்னால் எல்லாம் ஒரு மாதிரி பண்ணுறாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு வேப்ப மரம். அதுக்கு உடனே மாமரம் சொல்லிச்சு, ஆமாம் அவங்களெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க, நீங்கள் கசப்பாக இருப்பீங்க, நான் இனிப்பாக இருப்பேன், எனக்கு என்னை எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுச்சு. மனுஷங்க என்ன பண்ணாங்கன்னா, நிறைய மாம்பழத்தை வாங்கி சாப்பிடும் போது மாம்பழ மரம் ரொம்ப கிண்டலாக வேப்ப மரத்துக்கிட்ட சொல்லிட்டு இருந்தது. அப்போ ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை. அப்போ வேப்பிலையை அரைச்சி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு உடம்பு சரியாயிடுது. அப்போ அந்த வேப்ப மரம் சொல்லுது, எனக்கு இப்போ புரியுதா, நீனா சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் உதவுவ, நான் யாருக்குன்னா ஒரு நோய் வந்துச்சுன்னா அவங்களுக்கு சரிப்படுத்த உதவுறேன், அதுவே எனக்கு பெருமையான விஷயம் அப்படின்னு சொல்லிச்சான். அப்புறம் மாம்பழ மரம் சொல்லிச்சான், நீ சொல்கிறது சரிதான், என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை இப்படி சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இதுலேருந்து கண்டினியூ பண்ண போகிறவங்க ஹேமந்த். இப்போ அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. என் பெயர் ஹேமந்த்.
நான் வந்து இப்போ புதுசாக ஷேர் ஆட்டோவில் ஏறியிருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சொன்னவங்களோட கதையை நான் தான் இப்போ தொடர போகிறேன். அந்த வேப்ப மரம் பக்கத்துலேயே ஒரு புளிய மரம் இருந்துச்சான். அந்த புளிய மரத்தில் வந்து புளிய மரம் வந்து வேப்ப மரத்துக்கிட்ட சொல்லிச்சான், நான் இப்போ என்ன தான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க வேப்பில் அந்த புளியெல்லாம் எடுத்து மீன் குழம்பு எல்லா குழம்புலையும் போட்டு மீன் குழம்பு புளி குழம்புலாம் இப்போ புதுசாக ரெடி பண்ணுறாங்க. ஆனால் உன்னை பேர் அந்த இப்போ வேப்பிலை சொல்லிச்சான் வேப்பிலை மரம் என்னெல்லாம் ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் வேப்பிலையெல்லாம் அரைச்சி வாயில் ஊற்றுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் பாரு மாத்திரை மருந்து எல்லாமே வந்துருச்சு. அதனால என்னோடய இதுவே மாறிடுச்சுப்பா நீ சொல்லிச்சான். அப்புறம் பக்கத்தில் ஒரு ஆறு இருந்துச்சான், குளம் இருந்துச்சான். அந்த குளத்துல ஒரு தாமரை பூவான். இந்த தாமரை பூ சொல்லிச்சான், என்னை எவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறாங்க தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, என்னை எவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறாங்க, என்னை எல்லா ஃபங்க்ஷனு கல்யாணம் காட்சி எல்லாத்துக்குமே என்னை எடுத்துன்னு போய் தராங்க. அவங்க அதில் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி சிரிப்புப்பா, பல்லு கில்லாம் ஈன்னு தெரியுது வெளியில். அதனால தான் நான் தான் ஒரு இதுவாக இருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு தாமரைப்பூ சொல்லிச்சான். அந்த குளத்தில் வேறு ஒரு மீன் வந்துச்சான், கோல்டு ஃபிஷ்ஷான் பேர் வேறு. ஆனால் அது எல்லார் வீட்லேயும் வளர்க்குறாங்க, ஆனால் வறுத்து தான் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அது எல்லாருமே அவங்களுக்கு கஷ்டமாகுது போல் வறுத்து சாப்பிடாம. கோல்டு மீன் சொல்லிச்சான், என்னை எல்லோரும் கோல்டு ஃபிஷ்ஷுன்னுவாங்க, நான் தான் பல்லன்னு மின்னுவேன் எல்லா மீனோட, என்னை சாப்பிட மாட்டாங்க வளர்ப்பாங்க, என்னை எவ்வளோ லட்சத்துக்கெலாம் விற்பாங்க கோடிக்கெலாம் விற்பாங்க தெரியுமா வெளிநாட்டில். பாருங்கள் நான் தான் அப்போல்லாம் எனக்கு எவ்வளோ பெரிய ஆள் மாதிரி வந்து பாருங்கப்பா, நான் தான்ப்பா கோல்டு ஃபிஷ்ஷுன்னு எனக்கு கோல்டு ஃபிஷ்னு ஒரு மரியாதையே வந்திருக்குன்னு வச்சுக்கிறேன் அப்படின்னு கோல்டு ஃபிஷ்ஷை சொல்லித்தான். அப்புறம் பக்கத்தில் நம்ம தலைவர் சிங்கம் வந்தாராம் பட்டுன்னு. அப்புறம் சிங்கம் வந்து சொல்கிறாராம், நீங்கள் என்ன சொல்கிறது, நான் தான் இங்கே ராஜா, நீ என்ன சொல்கிற, நான் தான் இங்கே ராஜா அப்படின்னு சிங்கம் சொல்லித்தான். பக்கத்தில் நம்ம தலைவர் புலி வந்தாராம் பார்த்துக்கோ. புலி வந்து, நீ மட்டும் ராஜாவா, நான்லாம் ராஜாவே கிடையாதா அப்படின்னு புலி சொல்லித்தான். அப்புறம் எல்லா அனிமலும் வந்துட்டாங்களாம். சரிப்பா நான் இதோட இந்த கதையை முடிக்கிறேன். அப்புறம் வேறு ஒருத்தவங்க நான் தொடக்க சொல்கிறேன். யுவனேஷ்ன்ற ஒரு பையனை நான் சொல்ல போகிறேன். ஹாய், என் பேர் யுவனேஷ். நான் வந்து இப்போ புதுசாக ஷேர் ஆட்டோவில் ஏறியிருக்கேன். இப்போ என் ஃப்ரெண்டு சொன்னதை நான் தொடர போகிறேன். அந்த விலங்குகள்லாம் வந்ததில்ல, அந்த விலங்குகள் சொல்லிச்சான் சிங்கத்துக்கிட்ட, நீ மட்டும் தான் இந்த காட்டுக்கு ராஜாவா, நாங்களும் தான் ராஜா அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த சிங்கம் துரத்துக்கிட்டே போச்சான் எல்லா விலங்குகளையும். அந்த விலங்குகள் சொல்லிச்சான், சாரி இனிமேல் நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம், நீ தான் இந்த காட்டுக்கே ராஜா அப்படின்னு சொல்லிச்சிங்களாம். அப்புறம் எல்லாருமே போயிட்டக்கப்புறம் ஆலமரம் வந்துதான். ஆலமரம் சொல்லிச்சான், நீ உன்னால் எல்லாரையும் பயமுத்ததான் தெரியும், என்னால் சின்ன பசங்களுக்கு ஜாலி கொடுக்க தெரியும். சின்ன பசங்க வீட்டாண்ட பார்க்கு கிட்ட இல்லைன்னா கூட பரவாயில்ல, என் விழுதுகளில் பிடிச்சி தான் ஊஞ்சல் ஆடுவாங்க, அதுவே எனக்கு சந்தோஷமாக இருக்கும், நீ எல்லாரையும் பயமுடுத்துறதுக்கு தான் லாய்க்கி அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த சிங்கம் கோவப்பட்டு போயிடுச்சான். அப்போ திருப்பி வேப்ப மரம் சொல்லிச்சான், என்னை குடிச்சா மட்டும் அழுகுறாங்க, உன்னை மட்டும் எப்படி விளையாடுவாங்க ஜாலியாக அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு சொல்லிச்சான் ஆலமரம், என்னை மாரி விழுது இருந்தால் உன்னையும் ஜாலியாக பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிச்சான். அப்புறம் தென்னை மரம் இருந்துதான். அந்த தென்னை மரம் சொல்லிச்சான், நான் தான் இந்த உலகத்துலேயே நான் தான் ஹைட்டு, நீங்கள் யாருமே ஹைட்டாக இருக்க மாட்டீங்க, நீங்கள் அகலம் வேணா இருக்கலாம், நான் தான் ஹைட்டு, நான் தண்ணி இல்லைன்னா கூட தண்ணி யாருக்காச்சும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிச்சான். இப்போ தண்ணி நான் நிறைய கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு மாங்காய் மரம் சொல்லிச்சான், உன்னால் தண்ணி மட்டும் தான் கொடுக்க முடியும், என்னால் சாப்பாடே கொடுக்க முடியும், என்னை வச்சு என்னென்னலாம் செய்யலாம் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிச்சான். சரி நான் இடம் வந்துச்சு. இப்போ ஒருத்தர் ஏற போகிறாரு, அவர் பேர் அர்ஜுன், அவர் சொல்லுவார் இந்த கதையை. என் பேர் அர்ஜுன். இப்போ நான் ஷேர் ஆட்டோவில் ஏறியிருக்கேன். அதுவும் எனக்கு அவர் சொன்னது கொஞ்சம் புரியல, நான் வேறு சீக்கிரமாக ஏறினேன்னா அதனால் என் காதில் விழுத ஒண்டி சொல்கிறேன். அந்த மாமரம் சொல்லிச்சுல்ல, என்னை வச்சு நிறைய டிஷ்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிருந்துச்சு. அதுக்கு ஆலமரம் சொல்லிச்சு, உனக்கு மாம்பழம் தான் வாங்குவாங்க, ஆனால் வாங்கிறதுக்கு கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும், ஆனால் என்கிட்ட என்னோடய ஆலமரத்தில் இருக்க
விழுதெல்லாம் வந்து நிறைய பேர் விளையாடுவாங்க, அதனாலே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க சாப்பிடாமல் இருந்தால் கூட என்னோடய இதுவில் வந்து விளையாடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு வந்து தென்னை மரம் சொல்லிச்சான், நீங்கள் என்னப்பா, நான் வந்து நீங்கள் வெறும் என்ன தரீங்க, விளையாட்டு வெறும் மாம்பழம் மட்டும்தான் தரீங்க, ஆனால் நான் வந்து தேங்காய், இளநீ, அப்புறம் இளநீர் அதெல்லாம் கொடுக்குறேன், நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு வந்து அந்த வேப்ப மரம் சொல்லிச்சான், ஆனால் என்ன தான்ப்பா, நான் வந்து யாருன்னா அடிபட்டுச்சு, ஏதாச்சும் ஜுரம் ஃபீவர் அந்தமாரி இருந்துச்சுன்னா என்னால் மட்டும்தான் அந்த இதுவை தீர்க்க முடியும். இப்போது கிராமத்தில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு வசதி இருக்காது. அதுக்கு பதிலாக அவங்க எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதிகமாக யூஸ் பண்ணுறது எண்ணெய் தான். அவங்களோட உடம்பு நலத்தில் நான் தான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு வந்து புதுசாக வந்து புளிய மரம் சொல்லிச்சான், நான் வந்து புளி, ஆனால் என்னை தான் நிறைய இதுவெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, நீங்கள்லாம் இதுவே கிடையாது, நான் இருந்தால் தான் அந்த சாப்பாட்டுக்கே ருசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். ஆனால் அதுக்கு ஆலமரம் சொல்லிச்சு, உன்னை வந்து அதிகமாக சாப்பிட்டா அவங்க உடம்புல இருக்க ரத்தமே குறைஞ்சிரும், ஆனால் அதுக்குன்னு ரொம்ப அதிகமாக சாப்பிடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு வேப்ப மரம் சொல்லிச்சு, நீ தான் ரொம்ப அதிகமாக, நான் நல்லா இருப்பேன், ஆனால் உன்னை ரொம்ப சாப்பிட்டாங்கன்னா அவங்க உடம்பு தான் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சான். அதுக்கு வந்து புதுசாக ஒரு ஆள் வந்தாங்களாம், அவங்க தான் அரச மரம் சொல்லிச்சான், நீங்கள் என்ன தான் இதுவாக இருந்தீங்களோ, நான் வந்து தென்னை மரத்தை விட ஹைட்டில் கம்மி தான், ஆனால் எல்லா மரத்தோட அகலமாக இருப்பேன், எல்லா மரத்தோட ஹைட்டாக இருப்பேன், நான் வந்து தூரத்துலேருந்து பார்த்தா கூட என்ன நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சான். அதுக்கு வந்து அந்த குளத்துல தாமரை சொல்லிச்சு, நீங்கள் என்ன தான் அழகாக இருந்தாலும் சரி, ஆனால் நான் இருக்கிற அழகுக்கு உங்களால் வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சான். அதுக்கு மீன் அந்த குளத்துலேருந்து மீன் வந்துச்சான். மீன் சொல்லிச்சான், பல மர்மங்களையும் நகைச்சுவைகளையும் திருப்பு முனைகளையும் கொண்ட சுவாரஸ்யமான தொடர்கதை இந்தியாவின் கொற்றவை. தொடர்ந்து படியுங்கள் உங்கள் வண்ணத்து பூச்சிகள் மின்னிதழில். புலி, நான் இருக்கிறதுனால தான் உன்னையே போட்டு செய்கிறாங்க, நான் இல்லைன்னா உன்னை வச்சு செய்யக்கூட முடியாது அப்படி சொல்லிட்டு இருந்தாங்களாம். செய்யலாம், ஆனால் சும்மா சாப்பிட்டா அவங்க உடம்பு தானே கெட்டு போவோம், அதனால் உன்னை அவ்வளோ இது பண்ண மாட்டாங்க, நான் இருந்தால் தான் உனக்கே இங்கே இதுவே அப்படின்னு சொல்லிடுச்சான். சரி, இறங்குற இடம் வந்துச்சு, அது நான் இப்போ வேறு ஆளை ஏற்றி விட்றேன். அவங்க பேர் வந்து ஷேக்கு. என் பேர் ஷேக்கு, நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் எங்கேயோ உட்காந்து அவசரமாக என் ஆட்டோவில் ஏற்றி விட்டார். இப்போ நான் அவர் விட்டதுலேருந்து கதையை சொல்ல ஆரம்பிக்கிறேன். அப்போ வந்து அங்கே பைக்கில் ஒரு டீச்சர் வந்தாங்களாம். அவங்க பார்த்தாங்களாம் மல்லிகைப்பூ செடியும் செம்பருத்தி செடியும் இருந்துச்சான். அதை அவங்க அப்படியே அவங்க ஸ்கூலுக்கு வேரோட அழகாக எடுத்துகிட்டு போனாங்களாம். அங்கே ஸ்கூலில் எதுக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னா, ஸ்கூலில் 4-5 பசங்க செடி கேட்டுருந்தாங்களாம் வளர்க்குறதுக்கு. அப்போ வந்து மிஸ்ஸு சொன்னாங்களாம், இந்தாடா நீங்கள் கேட்டிங்களே ரொம்ப நாளாக என்கிட்ட செடி, நான் இன்றைக்கி காட்டு பக்கமாக வந்தேன், மல்லிகைப்பூ செடியும் ரோஜா செடியும் கண்ணில் பட்டுச்சு, செம்பருத்தியும் பட்டுச்சு, நான் 3மே எடுத்துகிட்டு வந்துட்டேன், இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு கொடுத்தாங்களாம். அந்த பசங்க ஜன்னலில் தான் மிஸ்ஸு சொன்னாங்களாம். ஆர்வமாக ஓடி போய் அதை வாங்கிட்டு வந்து நட்டினாங்களாம். நடுறதுக்கு முன்னே பள்ளம் தோணும்ல, பள்ளத்தை மெதுவாக தோண்டே முள்ளியா கல்லில் இருந்துச்சான். எப்படியோ அழகா தோண்டி அதில் ஃபஸ்ட்டு மல்லி செடியை வச்சாங்களாம். மல்லி செடி வச்சுட்டு அங்கே சுற்றி அவங்க அழகாக கல் அடிக்க வச்சுருந்தாங்களாம். அந்த கல்லுக்குள்ளே பாறாங்கல் போல் பிளாக் கலரில் இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து லைனாக அடுக்கி சுற்றி வச்சுருந்தாங்களாம் அழகழகா. அப்போ வந்து அவங்க நட்டுனாங்களாம். மறாத நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்து பார்க்கும்போது செடியை வந்து யாரோ வச்சுருக்காங்க. 2 செடியும் பிரித்து வேர்லாம் தனியாக கடந்துச்சான். அதை பார்த்து அந்த பசங்களுக்கு சோகமாயிடுச்சான். அவங்க வந்து அப்போ என்ன பண்ணாங்கன்னா, யார் அதை உடச்சதுன்னு விசாரித்தாங்களாம். அப்போ தெரியலையா. அப்போ அந்த ஸ்கூலில் இருக்க பசங்களாம் பேப்பர் பால் செஞ்சு தூக்கி போட்டுருந்தாங்களாம் செடி மேலே. அப்போ அந்த பேப்பர் பால்லாம் எடுத்துகிட்டு போய் மிஸ்ஸுங்கிட்ட கொடுத்துட்டாங்களாம். அவங்க வந்து இந்த பசங்களோட பெரியவங்க,
அவங்க வந்து சொன்னாங்களாம், டேய் நீ இந்த பாலை விட்டு இதே போல் நீ 5-6 பாலை எழுந்து வாங்கி உள்ளே வச்சுட்ட, எனக்கு இன்றைக்கி பால் வரலைன்னா உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னாங்க. அதுக்கு அந்த பசங்க சொன்னாங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்கண்ணா, எங்கள் செடி நீங்கள் பால் தூக்கி போட்டு தான் உடையுது. நாங்கள் எவ்வளோ அழகாக எத்தனை செடி வச்சுக்கிறோம். நெல்லிக்காய் மரம் வச்சோம், நெல்லிக்காய் மரத்தை உடச்சிங்க. அதுக்கு அடுத்தது சாமந்தி வச்சோம், எல்லா செடியும் வச்சிங்க. இப்போ அழகாக இருக்கிறது நாங்களும் எங்கள் ஸ்கூல் மொட்டை மாடிலேருந்து பார்க்குறோம், ஆளுக்கு ஒரு இடத்துல நின்று பார்க்குறோம். நீ எதுக்கு நான் இப்படி உடைக்கிறீங்கன்னு பசங்க கேட்டாங்களாம். அதுக்கு அண்ணன் சொன்னாரா, நீ செடி வேலை ஆல்ரெடி காஞ்சி போயிடுச்சுல அந்த அரச மரம், அதை நான் எப்படி பிச்சு போட்டோம் நாங்கள், எப்படி ஒரு இலை இல்லாத இருந்துச்சு, இப்போ இலையா வர வச்சுக்கிறீங்க இலை, அதை பிடுங்கி போடுறேன், என்ன வேணால் பண்ணிக்கோங்கண்ணா. அதுக்கு அந்த பசங்களுக்கு செம்மையாக கோவம், என்ன பண்ணு நீ என்ன பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோ, நீ அது மேலே கை வச்சனாலே நீ எங்களுக்கு 5-6 செடி வாங்கின்னு வந்து கொடுக்கணும், நீ வச்சு தான் பாரானாலாம். உடனே அந்த அண்ணன் 2 இலையை பிச்சு போட்டாராம். அந்த பசங்களுக்கு கோவம் வந்து அந்த அண்ணனை பிடிச்சிட்டு போய் அதுக்குன்னு ஒரு மிஸ் இருக்காங்களாம் இன்சார்ஜாக, அந்த மிஸ்ஸுக்கிட்ட கொடுத்தாங்களாம். அந்த மிஸ்ஸு வந்து இந்தமாரி நீ எதுக்குப்பா வச்சேன்னு கேட்டு விட்டாங்களாம். அதுக்கு அடுத்தது 10th தான் ஒரு அண்ணன் இந்த செடிகளாக லீடராக இருக்காங்களாம், மொத்தத்துக்கும் தலைவர் அவர் தானா. அதுக்கு அடுத்தது ஒரு 5 பசங்க, எல்லா செடிக்கும் அவருக்கு அடுத்தது தான் தலைவராக. அவங்க வந்து 7th 8th இருக்கிறாங்களாம். அப்போ வந்து அந்த அண்ணனை கேட்டாங்களாம், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வச்சு கேட்டோம், ஏன்டா இப்படி வச்சு எங்கள் செடியை, எங்களுக்கு வந்து நீ வரும்போது 5 பூச்செடி வாங்கின்னு வரணும், எங்களுக்கு உரம் எடுத்துகிட்டு வரணும், நான் எவ்வளோ அழகாக இயற்கையான உரம்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கோம், செம்மண் இயற்கையான உரம், அதெல்லாம் நீங்களும் இருக்கீங்களே, நீங்களும் வளர்க்க பாருங்கடா, உங்களையும் நாங்கள் அந்த டீமில் சேர்த்து விடணுன்னா சேர்த்து விட்றோண்டா நாங்கள். அதுக்கு அந்த பசங்க சொன்னாங்களா, நீ என்ன வாங்கின்னு வரணுமோ சொல்லு, நான் வாங்கின்னு வந்து வச்சிடுவேன், மறாத நாள் அந்த செடி இருக்குதா பாரு, நானே வந்து பிடிங்கி போயிடும். இப்படிலாம் சொல்லாதடா, உனக்கு அவள் தான், இது எல்லாமே எங்களுக்கு விசிட் வாங்கி கொடுத்த செடிடா, இப்போ நாங்களே புதுசாக விதெல்லாம் போட்டு வர வச்சுக்கிறோம், மிளகாய் செடி அதெல்லாம் போட்டு வர வச்சுருக்காங்களாம். அதுக்கு வந்து அந்த பையன் சொன்னானா, நீ என்ன செடி வேணால் வர வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேனோ அதை தான் பண்ணுவேன்ட்டு அதோடு அன்றைக்கி ஸ்கூலே முடிஞ்சிச்சான். வீட்டுக்கு போயிட்டாங்களாம் எல்லாருமே, மிஸ்ஸும் வீட்டுக்கு போயிட்டாங்களாம். அதுக்கடுத்து வீட்டுக்கு போகும்போது அந்த காட்டு வழியாக தான் போயிருக்காங்க. மிஸ்ஸு இருட்டாக இருந்திருக்கு. அப்போ வந்து மிஸ்ஸு சொல்லியிருக்காங்க, இன்னும் இவ்வளோ இருட்டாக இருக்குது, இங்கே ஒரு லைட்டு போட்டால் நல்லா இருக்குமே, காட்டில் பளிச்சுன்னு இருக்கும்ல காடு. அப்போ வந்து அந்த மிஸ்ஸு அவங்க சொந்த காசு செலவு பண்ணி சுற்றி லைட்டு வச்சாங்களாம். அந்த இடத்துல ஒரு இது லைட்டு வச்சாங்களாம். அப்போ எல்லாருக்கும் வெளிச்சமும் இருந்துச்சான். அது இல்லாத அங்கே வந்து ஏழை மக்கள்லாம் வந்து பாய் போட்டு அந்த காட்டுலேயே படுத்துக்கினாங்களாம். அங்கேருந்து சிங்கங்களும் முயல் அவங்களுக்குலாம் விளாண்டு இருந்துச்சான். சிங்கம் நரி அவங்களாம் ஜாலியாக அவங்களுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கிட்டு அங்கே விளாண்டுருந்தாங்களாம். மக்களுக்குன்னா அவங்க இந்த விலங்குகளே ஒரு இடத்த கொடுத்துட்டாங்களாம். அதுக்கு அடுத்தது சந்தோஷமாக அந்த மிஸ்ஸு போயிட்டாங்களாம் வீட்டுக்கு. அந்த மிஸ்ஸுக்கு மறுநாள் வரும்போது தெரியாதான் செடி, அந்த பசங்க மிஸ்ஸுக்கு தெரிஞ்சால் கஷ்டப்படுவாங்கன்னு அந்த செடியை நட்டு வச்சுட்டாங்களாம் ரிட்டனு வேர் இல்லாதையே. அந்த மிஸ்ஸுக்கிட்ட சொல்லான்னு போகும்போது ஒரு பையன் தடுத்துட்டானா. இதோட சேர் ஆட்டோ விட்டு நான் இறங்குறேன். திவாகரை நான் கூப்பிட்றேன். என் பேர் திவாகர், நான் 6th B படிக்கிறேன். இப்போ வந்து நம்ம சேர் ஆட்டோவில் ஏற போகிறோம். ஒரு அண்ணா இறங்கிட்டார். சேர் ஆட்டோ ரொம்ப கூட்டமாக இருக்குது, அச்சு பிடிச்சி ஏறியாச்சு. இப்போ வந்து நம்ம கதைக்குள்ளே போகலாம். இப்போ வந்து டீச்சர் வந்து போகிறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, இப்போ வந்து நம்ம வந்து ஸ்கூலுக்கு திரும்பி வந்தாச்சு, அப்புறம் வந்து நம்ம வந்து டூருக்கு போகலாம், வெளியே காட்டுக்கு டூருக்கு போகலாம் சொன்னாங்க. அது டூருக்கு மறுநாள் கிளம்பி போகிறாங்க. போயிட்டு அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, இது காட்டெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. அதுக்குன்னு ஒரு வேலைக்காரங்க இருந்தாங்க. காடெல்லாம் சுற்றி பார்க்கும்போது குறிஞ்சி முல்லை எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வராங்க. மலை ஏறி தான் வராங்க, சாமந்தி பூ தான் பிச்சுன்னு வராங்க. வந்தோடனே என்ன பண்ணுறாங்க, ஆலமரம் பார்த்தாங்க. அந்த ஆலமரத்தில் ஏறி குச்சி விளையாடி, அப்புறம் ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே கட்டி வச்சுருந்தாங்க. காட்டுக்கு பக்கத்துலேயே கட்டி இருக்கும்போது அங்கே அதில் போய் ஒரு கொல்லியில் போட்டு ஜம்முன்னு இருந்துக்கிறாங்க. அப்புறம் பஸ்ஸில் ஏறி பாண்டிச்சேரி திருப்பூர் எல்லாமே சுற்றிட்டு
மறுபடியும் ஸ்கூலுக்கு வந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, கையில் பேரண்ட்ஸ்லாம் கூண்டு வர சொன்னாங்க. இட்டுன்னு போய்ட்டு வீட்டில் போய்ட்டு ஒரு செம்மையாக ஒரு ஜிம்முன்னு ஒரு தூக்கிட்ட போட்டு மறுபடியும் கையில் ஸ்கூலுக்கு வந்தாங்க. ஸ்கூலுக்கு வந்து என்ன பண்ணாங்க, தமிழ் மிஸ் வந்தாங்க. தமிழ் வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை எல்லாமே பார்த்து ஒரு லெசன் எடுத்தாங்க. அதில் வந்து பாலை வந்து பாலைவனமும் அது சார்ந்த பகுதியும். அது வந்து ஒரு நாள் வந்து இங்கிலீஷ் மிஸ் வரும்போது ஏதோ சொன்னாங்கப்பா. சொல்லும் போது புரியல, எவனுக்கும் புரியல. நான் தான் அந்த கிளாஸில் இருந்தேன், புரியல யாருக்கும். அது வந்து ஒரு கச்ச முச்சான்னு கத்திருந்தாங்க, புரியல. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஏதோ வெளியே கூண்டு போனாங்க, இது பீட்டி விட்டாங்க. விளாண்டுருந்தோம். இருக்கும்போது என்ன பண்ணாங்க, சாம்பார் தீப்பூவில் போயிட்டு ஊன்ட்டானு ஒரு பையன். ஊனும்போது சேரு சகதியாகிடுச்சு. அதில் என்ன பண்ணானுங்க, போயிட்டு கிழிச்சிட்டு ஸ்கூல் பாத்ரூம்லேயே போய் குளிச்சுட்டானுங்கோ. அப்புறம் வந்து எல்லா பசங்களும் வீடு போனோடனே அவங்க அம்மா வந்து எங்கேயோ வெளியே கூண்டு போனாங்களாம். வெளியே போயிட்டு என்ன பண்ணாங்களாம், இப்போ வந்து நம்ம வந்து இப்போ எல்லாமே சுற்றி பார்த்துட்டு ராட்டினெல்லாம் சுற்றிட்டு வருவோமா. அப்போ வந்து ஒரு தென்னை மரம் பார்த்தாங்களாம். அந்த தென்னை மரத்தில் போயிட்டு கீழே இளநீர் இது வந்துருந்தா அது அவர் வந்து நான் இறங்கிறேன் போக வேண்டிய இடம் வந்துச்சு. சபேசனாவை போடலாம், இப்போ சபேசனாவை கொண்டு வந்துடலாம். உள்ளுக்குள்ள போட்ட வேத முட்டி முட்டி முளைச்சு விடாதா. வணக்கம், என் பேர் தாமஸ். கேரி வித் லவ் ட்ரஸ்ட், அன்பினால் தாங்குவேன் அறக்கட்டளை என்ற ஒரு என்ஜிஓ வச்சு நடத்திட்டுருக்கேன். எங்கள் என்ஜிஓவில் குழந்தைகளுக்கான அமைப்பு ஒன்று உருவாக்கணும். குறிப்பாக இன்றைக்கு சுயமாக சிந்திக்கிறது குழந்தைகள்கிட்ட இல்லை, பெரியவர்கள்கிட்டே நிறைய குறைஞ்சிருக்கு. குழந்தைகள்கிட்டே அதிகமாக இல்லை. அது குழந்தைகள்கிட்ட இருந்து தொடங்கணும். அப்படிங்கிறதுனால வண்ணத்து பூச்சிகள் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் பல குழந்தைகளுக்கு சுய சிந்தனை தூண்டல் முயற்சி செய்துக்கிட்டு இருக்கிறேன். என் பேர் சபேஷ். நான் வந்து இப்போ ஷேர் ஆட்டோவில் புதுசாக ஏறியிருக்கேன். அவர் அவசரமாக இறங்கிட்டார். இப்போ நான் வந்து அவர் தென்னை மரத்தில் விட்டதுனால நான் தென்னை மரத்துலேருந்து ஒரு கதையை எடுத்து நான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து தென்னை மரம் வந்து எல்லோரும் ஹைட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதோட வேர் எவ்வளோ தூரம் போகணும்னு யாருக்குமே தெரியாது. இப்போ அது வந்து 100 அடி மரம் ஹைட் இருந்துச்சுன்னா 50 அடி வந்து வேர் ஆழம் போகும். அதோட பேர் ஆணி வேருன்னு சொல்லுவாங்க. அது வந்து அவ்வளோ சீக்கிரமாக புயல் மழைலாம் அடித்தா கூட அந்த மரம் வந்து ரொம்ப ஆடும். ஆனால் வந்து எல்லோரும் உழன்னு நினச்சிட்ருப்பாங்க, ஆனால் அது உழாது. ஏன்னா ஆணி வேருன்னு இருக்கிறது வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்கு. இப்போ வந்து அதை பற்றி எல்லோரும் சொன்னாங்க, ஆனால் வந்து ஒன்றுத்தை விட்டாங்க. நான் வந்து அதை சொல்கிறேன். தென்னை மரத்துலேருந்து தேங்காய் காஞ்சி கீழே விழுந்துருச்சுன்னா யாருமே எடுக்கலைன்னா அதை வந்து அப்படியே அதுவே ஒரு தென்னங்கருத்தாக மாறும். அதில் வந்து அதை நம்ம திறந்து பார்த்தோன்னா அதில் வந்து தென்னம்பூ இருக்கும். அது சாப்பிட்டா கூட உடம்புக்கு நல்லது. இப்போ நம்ம வந்து பனை மரத்துக்கு போகலாம். பனை மரத்தில் வந்து அந்த பனை லுங்கை வந்து நம்ம வந்து மூஞ்சில் கூட தடவலாம். அது மூஞ்சில் தடவணுன்னா நம்ம பிம்பிள்ஸ் ஏதாவது இருந்தால் கூட போவோம். பனம்பழம் இருந்துச்சுன்னா அதை நம்ம சாப்பிட்லாம், உடம்புக்கு நல்லது. இப்போ வந்து டைம் ஆகிடுச்சி. இப்போ ஆட்டோலேருந்து அவசரமாக இறங்க போகிறேன். இப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் பேர் ஜோனத்து கவியரசன், அவரோட இன்னொரு பேர். இப்போ அவர் சொல்ல போகிறாரு. இப்போ அவர் சொல்கிறத பார்க்கலாம். நான் ஆட்டோலேருந்து இறங்குறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த வந்து ஷேர் ஆட்டோலேருந்து இறங்கிட்டார். இப்போ வந்து நான் வந்து புதுசாக ஷேர் ஆட்டோவில் ஏறி இருக்கேன். என் பேரை வந்து கவியரசன், என்னை வந்து எல்லோரும் ஜோனத்தான்னு கூப்பிடுவாங்க. இதுக்கு முன்னாடி பேசினவர் வந்து பனை மரத்தை பற்றி சொன்னார். அவர் வந்து இப்போ வந்து நுங்க வந்து பழமாயிடுச்சுன்னா சாப்பிட்லாம். அதுக்கு முன்னாடி இருக்கும்போது அதோட தண்ணி எடுத்து நம்மளோட மூஞ்சில் போட்டால் நமக்கு பிம்பிள்ஸ்லாம் எதுவும் வராதுன்னு சொன்னார். இது வந்து அவருக்கு வந்து காலையில் அவங்க ஸ்கூலில் டீச்சர் நடத்துனது வந்து இங்கே வந்து அவர் அழகாக சொன்னார். டீச்சர் வந்து ஏன் அந்த போல் மரங்களை பற்றி கிளாஸ் எடுத்தாங்கன்னா, அந்த மரங்கள் வந்து நமக்கு வந்து உயிர் வாழறதுக்கு வந்து காற்றை கொடுக்குது, நமக்கு வந்து உணவு கொடுக்குது. அதெல்லாம் நம்ம எதுவும் நம்ம வந்து பிச்சு போடக்கூடாது, அதுங்களை நல்லா வளர்க்கணும். வீட்டில் வந்து
பின்னாடி தோட்டம் கொஞ்சமாக சின்ன தோட்டமாக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு சின்ன செடியாச்சும் வளர்க்கணும். அதனால தான் அந்த டீச்சர் வந்து சொன்னாங்க. அந்த ஸ்கூல்லேருந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வெளியில் டூர் கூட்டின்னு போனாங்க. அவர் பேசினவர் வந்து சரியாக சொல்லலை. அவர் வந்து கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிட்டார். இப்போ நான் வந்து அங்கே அவங்க என்னென்னலாம் பார்த்தாங்கன்னு சொல்ல போகிறேன். அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஆலமரத்தாண்ட போகும்போது அந்த ஆலமரத்தில் வந்து ஒரு சின்ன குருவிலாம் கூடு கட்டி நின்றுச்சு. அந்த குருவிங்களோட கத்துற சத்தம்லாம் அருமையாக அவங்க கேட்டுன்னு இருந்தாங்க. அமைதியாக இருந்தாங்க, சத்தம் போடாமல் இருந்தாங்க. பக்கத்துலேயே ஒரு அருவிலாம் இருந்துச்சு. அந்த அருவியோட சத்தத்தெல்லாம் கேட்டுன்னு இருந்தாங்க. அங்கே போய்ட்டு டீச்சரை வந்து அவங்கள கூன்னு போய்ட்டு காலெலாம் நனைக்க வச்சாங்க. காலெலாம் நனைக்க வைக்கும்போது அந்த தண்ணியை வந்து ரொம்ப ஜில்லுன்னு நின்றுச்சு. அதில் அவங்க வந்து ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க. அங்கே போயிட்டு அவங்க திருப்பி வரும்போது அங்கே போகிற வழியில் வந்து குறுகில் வந்து ஒரு மான் வந்து நின்றுச்சு. அந்த மானை வந்து அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருந்தாங்க. அது வந்து அவங்க டீச்சர் வந்து சொன்னாங்க, இதெல்லாம் நம்ம துன்புறுத்தக்கூடாது, இதை வந்து நம்ம போன்ஸ் வச்சு விரட்டணும், சும்மா பக்கத்தில் போனாலே அது வந்து போய்டும். நம்ம வந்து காரில் வந்து இந்த போல சத்தம் போடக்கூடாது, மற்ற உயிரினங்களுக்கு வந்து உபத்திரவமாக இருக்கும்னு அவங்க டீச்சர் வந்து சொன்னாங்க. அடுத்தது அவங்க வந்து அந்த காட்டை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்து அவங்க வந்து தூரமாக டூர் வந்துருக்கிறதுனால அன்றைக்கி ராத்திரி வந்து அவங்க வந்து ஒரு இடத்துல ரூம் புக் பண்ணி எல்லோரும் தங்கும்போது அந்த இடத்துல வந்து அன்றைக்கி நல்லா வயிறு திருப்தியாக சாப்பிட்டு அவங்க ரூமில் போய்ட்டு தூங்கும்போது எல்லாருக்கும் அந்த காட்டை பற்றின கனவு வந்துச்சு. அதுக்கு மறுநாள் காலையில் வந்து அந்த டீச்சரை வந்து கேட்டாங்க, உங்களுக்கு வந்து இன்னைக்கு காட்டுக்கு போனீங்களா, அந்த போல் ஏதாச்சும் கனவு வந்துச்சா அப்படின்னு அவங்க வந்து கேட்டாங்க. பஸ்ஸில் திருப்பி கிளம்பி அவங்க ஊருக்கு வரும்போது அப்போ வந்து ஒரு பசங்களாம் சொன்னாங்க, மேம் என்னை வந்து கனவுல வந்து யானை வந்து துரத்துறா போல் கனவு வந்துச்சு மேம். அடுத்தது நான் வந்து என்னை சுற்றி பறவைகளாக இருந்துச்சு மேம், நான் அதுவும் கூடலாம் ஜாலியாக விளாண்டுருந்தேன். அந்த குட்டி பறவைங்க வந்து அம்மா பறவை வந்து எப்படி உணவை ஊட்டி விட்றதுனால நான் கனவுல பார்த்தேன், நீங்கள் சொன்னதெல்லாம் அப்படியே எனக்கு கனவாக வந்துச்சு மிஸ் அப்படின்னு அவங்க வந்து அந்த பசங்கக்கிட்ட சொன்னாங்க. அவங்க வந்து அந்த பசங்கக்கிட்ட சொல்லிருக்கும்போது திடீர்னு வந்து அந்த டீச்சர் வந்து இப்போ நீங்களாம் வந்து கனவு வந்ததுன்னு கேட்டேன், உங்களுக்கு அங்கே போய்ட்டு உங்களுக்கு வந்து அங்கே என்னென்னலாம் பிடிச்சிருந்ததுன்னு அப்படின்னு கேட்டாங்க அந்த டீச்சர் வந்து. அப்போ வந்து ஒரு பையன் சொன்னான், அங்கே வந்து அந்த பறவைங்களோட சத்தம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மிஸ் அப்படின்னு சொன்னேன். இன்னொரு பையன் வந்து அந்த அருவியில் போய்ட்டு கால் நனைக்கும் போது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, ரொம்ப தண்ணி ஜில்லுன்னு இருந்துச்சு அப்படின்லாம் சொன்னான். அதனால் வந்து நம்ம வந்து எங்கேயாச்சும் ஃபாரஸ்ட் எல்லாம் போனால் சத்தம் போடக்கூடாது, அமைதியாக இருக்கணும், மரங்கள்லாம் நிறையா வளர்க்கணும், அந்த போல் நம்ம இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்து இந்த சேர் ஆட்டோ விட்டு இறங்குறேன். இதுக்கு முன்னாடி வந்து சேர் ஆட்டோ ஓட்டுறவர் வந்து சொன்னார், இதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தவங்களை ஃபஸ்ட்டில் விட்டாராம், அவர் வந்து திருப்பி அவங்க பிக்கப் பண்ண போகணுமா, அதனால நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஹாய், நான் தான் உங்கள் விஜயலக்ஷ்மி. நான் தான் இந்த ஷேர் ஆட்டோவில் ஃபஸ்ட்டு ஏறின பேசஞ்சர். இப்போ நிறைய பேர் ஏறினாங்க, அவங்க சொன்ன கதையெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வண்ணத்து பூச்சிகள் போட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி கதை சொல்லணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நாங்கள் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனை டச் பண்ணி அதில் எங்களோட ஃபோன் நம்பர் இருக்கும், அவங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. ஒரு சூரிய குடும்பம் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்குங்க. அட நம்புங்க, நாம தான் அந்த சூரியன். நம்மளை சுத்தி தான் எல்லாருமே எல்லாமே. இயற்கை வகுத்து கொடுத்திருக்கிற பாதையில சுத்திக்கிட்டே இருக்கிற வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் அந்த பாதை லேசா தடம் புரண்டா கூட. மேலும் தெரிஞ்சுக்க வண்ணத்து பூச்சிகள் வெப்சைட்ல வண்ணத்து பூச்சிகள் மின்னிதழை எடுத்து ஆதியின் தெரியாத கேள்விகளும் தெரிந்த பதில்களும் கட்டுரையை சும்மா படிச்சு பாருங்க. மக்களே, நம்ம வண்ணத்து பூச்சிகள் கலைக்குழுவினர் அருமையா இந்த ஷேர் ஆட்டோ கதைகளை ஓட்டிட்டு போனாங்கல்ல. அதாவது காடுங்கிற டாப்பிக்கை வச்சு நம்ம மரத்தை வெட்டக்கூடாது, மரத்தை வளர்க்கணும், மரத்தை வளர்த்தாதான் நம்ம ஃபியூச்சரில் நல்லா இருக்க முடியும், அப்படி வளர்க்கலைன்னா நம்ம ஆக்சிஜனை கூட விலை கொடுத்து தான் வாங்க முடியும் அப்படிங்கிற கருத்தை மையமாக வச்சு ரொம்ப அருமையாக கதை சொன்னாங்கல்ல. நம்ம விஜயலட்சுமிகிட்ட தொடங்கி சர்வேஸ்வர முடிச்ச இந்த வண்ணத்து பூச்சிகள் கலைக்குழுவினர் எல்லாருக்கும் நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சிடலாமா? மக்களே, நீங்களும் இந்த தென்மிட்டாய் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளணுமா?
அப்போ உங்க அழகான ஸ்டோரிய MP3 ஃபார்மேட்ல ரெக்கார்ட் பண்ணி வெளி சத்தம் எதுவும் கேட்காம நம்ம வண்ணத்து பூச்சிகள் FM 2023@gmail.com மெயில் பண்ணி விடுங்க. உங்க ஸ்டோரியும் தென்மிடியா நிகழ்ச்சியில வரும். இத்துடன் இந்த வாரத்தின் தென்மிடியா நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு ஸ்பாட்டிஃபை செயலியில் வண்ணத்து பூச்சிகளின் பாட்காஸ்ட் சேனல்ல தென்மிடியா நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீசன்.